அடுத்தது 6ஆம் வகுப்பு மாணவி PS அபிநயா என்பவர் திருவள்ளுவனுடைய சிறப்புகளை பற்றி, திருக்குறளின் சிறப்புகளை பற்றி உங்களிடம் ஒரு சில நிமிடங்கள், இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் தான் உங்களுடைய நிகழ்ச்சியை இருக்கு. அதனால் மாணவிகள் அமைதி காத்து சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமா PS அபிநயா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பூசா அபிநயா. நான் நமக்கு படிக்கின்றேன். நான் இன்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன். 2 அடியில் உலகை அளந்தவன் இறைவன், 2 வரியில் உலகை ஆண்டவன் வள்ளுவன். உலகில் உண்மை உரைத்தது ஒரு குரல், அது உலகையே உயர்த்திய உன்னத திருக்குறள். பொதுவானம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் நம் திருவள்ளுவர் ஆவார். இவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார். இவரது மனைவி பெயர் வாசுகி அன்னையார் ஆவார். இவரது காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு ஆகும். திருவள்ளுவருக்கு நாயனார், தேவர், தெய்வ புலவர், முதல் காவலர், பெருநாவலர் என்றெல்லாம் இவருக்கு சிறப்பு பெயர் உண்டு. உலகில் பல மொழிகளால் பலமுறை மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறளாகும். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுகள் திருக்குறளாகும். இந்நூலில் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் உள்ளன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவள்ளுவரின் பெருமையை போற்றும் விதமாக தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினமாக நம் தமிழக அரசு கொண்டாடி வருகிறது. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்னும் குறளின் வரிகளுக்கு அவரே சான்றாக விளங்குகின்றார். வாழ்வு மணக்க வந்த வள்ளுவரை வாழ்க, தமிழ் இனிக்கு அவர் தந்த திருக்குறளே வாழ்க என்று கூறி இதுவரை பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகாக மழலை குரலில் தன்னுடைய திருவள்ளுவர் உரையை ஆற்றிய PS அபிநயா அவர்களுக்கு